இது நடந்துச்சு, இப்படி முடிஞ்சிச்சு, எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கிட்டு இருக்கலாம். தேவ பிள்ளையே, முந்தினதை நினைக்காத, பூர்வமானது சிந்திக்காத, இது உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியங்களை செய்யறேன்னு சொல்றாரு. யாரும் சொல்ல முடியாது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, நான் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குதுங்களா. காலையில் ஆறு சமூகத்தில் போய் நீங்க அதிகாலையில் அவர் தேடும் பொழுது ஆண்டவர் நீங்க கண்டடிவீங்க. உங்க ஜபத்துக்கு பதில கொடுப்பாரு. நடந்த சம்பவத்தை நீங்க யோசிச்சுட்டு நீங்க அப்படியே திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும். யோசிக்கிறதுனால டென்ஷன் ஆகும், பிபி ஆகும். பிள்ளைய நான் சொல்றேன்னா, ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எல்லாம் வச்சு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் பிரச்சனத்துல காத்துருங்க. அவர் சமூகத்துல உருவாடி இருக்கும் பொழுது ஆண்டவர் சகலத்துக்கும் உங்களுக்கு மருந்து கொடுப்பாரு, தேவைகளை சந்திப்பாரு, அவர்களை உயர்த்துவாரு. பழைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு புதிய வழி, புதிய வாசல், புதிய புதிய தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.